அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசியில் ராகு இருக்கார். 10ஆம் தேதி வரைக்கும் புதன் இருக்கார். இதனால் என்னங்க நன்மைன்னா இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே ஜோதிட சாஸ்திரத்தில் குரு இருக்கிறத காட்டும் குரு பார்க்குறது விசேஷம், கோடி தோஷம் நீங்கின்பாங்க. அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வாழ்க்கையில் குரு பகவானுடைய அனுகூலம் அனுகிரகம் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது, மறந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய தனஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா ஏப்ரல் 14th அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது மட்டுமல்ல, உறவுகளாக நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சாலும் மறுபடியும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன நம்முடைய அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த முயற்சிகளில் சக்ஸஸ், வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை துணிஞ்சு இறங்குவதற்கான ஒரு மனநிலை, மைண்ட் செட்டப்பு, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். வர்றது வரட்டும், எதையும் துணிஞ்சு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்துடுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் ஏப்ரல் 14க்கு அப்புறம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் வருமானம், லாபம் உங்களுடைய துறைகளில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதம் ஏப்ரல் 14க்கு அப்புறம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். ஸோ நீங்கள் ஏதாவது காரியத்தில் இறங்கி சக்ஸஸ் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் வாழ்க்கையில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்ட் செய்யணும் அப்படிங்கிற பிளானிங் பண்ணுங்கள். உங்களுடைய பிளான் பிரகாரம் இந்த மாதம் நீங்கள் மூவ் ஆகுங்க. நன்மைகள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக வீடு விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும், எதிர்பார்த்த விலைக்கு போகும். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்குது. ஆக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் சனி பகவான் பார்க்குறதுனால மட்டும்தான் இருக்குது. ஸோ பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்க நினைக்கிறவங்க, உங்களுடைய பழைய பொருட்களை எதுவானாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அல்லது விற்றுட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது, உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் தெய்வானுகூலம் நல்லா இருக்குது. நீண்ட நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எதோ நிறைவேறாமல் தான் நிறைவேறும். குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இவ்வளவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் நிறையா உருவாகும். யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு, கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் நன்மைகள், மகிழ்ச்சி இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க அல்லது ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு, ப்ராஃபிட் இருக்குது. அது இல்லாமல் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு மகசூலையும், லாபத்தையும், வருமானத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய கரியர் ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, ரொம்ப முக்கியம். நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், நல்ல போஸ்ட்டில் இருக்கேன், நல்ல ஒரு இதில் இருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதம் வேலையில் எஃபர்ட்டு கொடுக்குறேன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, அல்லது விஆர்எஸ் இருக்குது, அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அல்லது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இது எதுவுமே இல்லைனால் கூட வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை. ஸோ நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. வேலையில் யாருமே உங்களுக்கு பெருசாக இந்த மாதம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை. உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய சுப்பீரியராக இருக்கட்டும், உங்களுடைய சப்பார்டினேட்டாக இருக்கட்டும், பெருசாக உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி ஏமாந்துடாதீங்க.
எல்லாருமே நல்லவங்க தான். நம்முடைய கிரக நிலைகள் யாரையும் நமக்கு ஃபேவரபுளாக பண்ண விடாது. அதனால் நீங்களே எஃபர்ட்டு கொடுங்க. நீங்களே உங்களுடைய வேலையில் நல்லபடியாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கெரியரில் அசால்ட்டாக இருக்காதீங்க. நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன்லாம் வேண்டாம். அடக்கி வாசிங்க. எல்லாரோடைய மிங்கிலாங்க, எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் ஜெயிப்பதற்கான வழி. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் இது வரைக்கும் கடன் இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடன் குறையும். கடன் மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருந்துச்சு, நோயினுடைய தன்மையின் காரணமாக பெரிய லெவலில் நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்குங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வைத்திய செலவுகள் குறையும், நோயுடைய தன்மை உங்களுக்கு குறையும், நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம் இருக்குது, தெய்வ தரிசனம் இருக்குது. உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃபியூச்சரில் நல்லா ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல யூனிட் வச்சுருக்கிறவங்க, பெரிய லெவலில் வெவ்வேறு பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஏர்னிங் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உண்டு. ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதத்தில் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணம் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நல்ல விதமாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மூத்த அண்ணன், அக்கா, தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. ஸோ உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனை ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் இது வரைக்கும் பாஸ்போர்ட், வீசா வழியே வர்றதுக்கான வாய்ப்பு இது உண்டு. அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதம் அம்மாவுடைய ஆதரவும் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அம்மா விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ரேஸாக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கோல்டு பாண்டு வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதத்தில் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ புகழ், வருமானம், சம்பாத்தியம், அது மட்டுமல்ல பெயர் எல்லாமே இருக்குது. எலெக்ஷன் டயத்தில் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற் கடவுள் விநாயகரை கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.